அடுத்ததான் நான் கூப்பிட போகிற நபர் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் என்ன ட்ரெண்டிங் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீடுக்கு போய் பார்த்தா, இன்றைக்கி எதுரா ட்ரெண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்ஸ்டாகிராமே போய் இன்றைக்கி என்னமா ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபிட்னஸ்ஸு, இன்னொரு பக்கம் டான்ஸு, இன்னொரு பக்கம் கண்டென்ட்டு, சினிமான்னு சொல்லிட்டு இவங்க டச் பண்ணாத ஏரியாவே கிடையாது. இப்போ ஃபிட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்து ஒரு காப் ரோல் பண்ணியிருக்காங்க. வாங்க சம்யுக்தா. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் சீஃப் கெஸ்ட் ரொம்ப நன்றி எங்கள் இவெண்ட்டுக்கு வந்தது. நாங்கள் வந்து மூவி டீம், அதனால் நாங்கள் வந்தே ஆகணும். பட் நீங்கள் உங்கள் டைம் எடுத்து எங்களுக்காக வந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ப்ரொடியூசர் அண்ணா சார், இந்த 2 மாத ட்ராவலில் இன்றைக்கி தான் மேக்ஸிமம் அவரை பேசி கேட்டிருக்கேன். அவர் ரொம்ப குவைட் டைப். இந்த காலத்தில் வந்து நல்லா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப லவுடாக இருக்கிற ப்ரொடியூசர்ஸே மிளகா அரைச்சிருவாங்க. பட் இவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் அவர் அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பார்த்துருக்காரு. எங்கள் செட்டில் யாருக்குமே எந்த குறையும் வைக்கலை. ஸோ யூ ஆர் வெரி கைண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வேண்டியே ஐ ஃபீல் லைக் இந்த மூவி வந்து நிஜமாகவே நல்லா வரணும். ஏன்னா அவரோட குட் விஷஸ் த்ரூ அவுட்டாக இருக்குது. ஈரோட்லேருந்து எங்களுக்கு சுட சுட, வேலூர்லேருந்து சுட சுட பிரியாணி எடுத்துகிட்டு வருவார். ஸோ சாரி, வேலூர்லேருந்து சுட சுட பிரியாணி எடுத்துகிட்டு வருவார். ஸோ நாங்கள்லாம் லஞ்சு அதை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கு இல்லையா, தட்ஸ் வாட் மேக்ஸ் த என்டையர் டீம் வைப் டுகெதர். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் அஸ் ஆல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் டைரக்டர் சார் முகுந்தன், அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். முழுக்க வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்பியர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் சோ மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சினிமா இருக்கு இல்லையா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பார்த்துருக்காரு. இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ தூரம் இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆயிருக்குன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ஒன் மேன் ஷோ தான். தேங்க்யூ சார். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அழகாக சொன்னாங்க. அவங்க சொன்னதில் எனக்கு எதுவுமே தப்பாக தெரியல, பர்ஃபெக்டாக சொன்னாங்க. இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயன்றது வந்து எஸ்பெஷலி ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ஸ் வந்து சச் அ பிக் சேலஞ்ச். ஒன்று கலர், அப்புறம் உங்களுக்கே தெரியும் பாம்பேலேருந்து தான் எல்லோரும் வருவாங்க. அது இல்லைன்னா கல்யாணம் ஆயிடுச்சா கண்டிப்பாக கேட்பாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓகே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, அதனால இவங்களை காசு பண்ணால் வேலைக்கு ஆகாதுன்னெல்லாம் இருந்திருக்கு. ஸோ தட் இஸ் த ட்ரூத் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. பட் அதெல்லாம் பார்க்காம, ஏன்னா நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு போலீஸ் ரோல் சூப்பராக இருக்கும், சரி அந்த வாய்ப்பு வரணும், ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த வாய்ப்பு வந்தால் தான் நாங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த வாய்ப்பை அழகாக எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அது ஹீரோ ஆனந்த்ராஜ் சார், வெட்ரன் அவர் தான். ஏன்னா இவ்வளோ படம் நடிச்சிருக்காரு அண்ட் ஹி நெவர் மேட் எனி ஒன் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் இந்த சீன், இந்த செட். எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார். எங்கள் ஷார்ட் முடிஞ்சு கொஞ்சம் டைம் இருந்தால் ஏதாச்சும் ஒரு கதை சொல்லி எல்லாரையும் கலகலர் வைப்பார். அவரை வில்லனாக தான் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். பட் ஹீ இஸ் அ ட்ரூ ஹீரோ இன் ஆர் செட்ஸ். அண்ட் அசால்ட்டாக பண்ணிட்டாரு அவர். when I saw him acting பர்சனில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவர் ப்ரெசன்ஸ் இஸ் அ ஹோல் அதர் லெவல். அண்ட் சூப்பர் சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ தட் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் ஸ்ரீகாந்த் தேவா சார், மியூசிக் வந்து வேறு லெவல். இப்போ வந்து நாங்கள்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோம், பட் சில பேர் வந்து காட்ஸ் பிக் சில்ட்ரன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு காட் வந்து நல்ல மூடில் இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் கொடுத்துருப்பாரு. லைக் ப்ரில்லியன்ட்லி டேலண்டட். எங்கள் படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, பிஜிஎம்மாக இருக்கட்டும் சரி, சாங்ஸாக இருக்கட்டும் சரி, வேறு லெவலில் வந்திருக்கு. ஐ வாஸ் லைக் அமேஸ்ட். நான் 2 வாட்டி படத்தை பார்த்துட்டேன். அண்ட் குடோஸ் டு எடிட்டர், வேறு லெவல். அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் செகண்ட் டைம் பார்த்ததுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ். அண்ட் ஆர்டிஸ்ட் ஷக்கிலா படத்தில் இருந்தாலே நோட்டெல்லாம் பறக்கும். ஸோ இந்த படத்துலையும் வேறு லெவலில் காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கைஸ் ஹாவ் டு வாட்ச் இட். தீபாக்கா சொல்லவே வேணாம், அவங்க ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபர்கெட் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கௌஷல்யா, ஆல் ஆஃப் தெம்
டீமே சூப்பராக இருந்தது. நம்ம கேமராமேன் எவ்ரி ஒன் இஸ் டன் அன் அமேசிங் ஜாப். எங்களோட பெஸ்ட்டு எங்களால் முடிஞ்சது கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 100 கோடி படம் மாதிரி எங்களுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் இவ்வளோ அப்படியெல்லாம் கிடையாது, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாங்கள் உங்களை பயங்கரமாக ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் டு டேக் திஸ் மூவி டு த நெக்ஸ்ட் லெவல். பிகாஸ் படத்தில் கண்டென்ட் இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஐ என்ஜாய் த மூவி. தோ நான் ஆல்ரெடி இந்த படத்தில் நடித்தாலும் நான் திருப்பி அதை பார்க்கும்போது சூப்பராக வந்திருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ப்ளீஸ் வாட்ச் த மூவி, என்ஜாய் த மூவி அண்ட் ஸ்ப்ரெட் த வேர்ட். ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. யா அண்ட் முக்கியமாக இந்த ப்ராஜெக்டோட பார்ட்னர் இருந்தது வந்து சதீஷ் பியாரோ. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆமாம், அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் ஐ யூ இன்ட்ரெஸ்டட். ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ஹேவ் கிரேட் ஈவினிங். பொதுவாகவே சினிமாவில் நடிக்க வரவங்களுக்குள்ள பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை சுமந்துக்கிட்டு தான் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் பல இடங்களை பிடிக்கணும்னு ஒரு பெரிய ஆசையோடு காத்திருக்கும் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கிறாங்க ஆராத்யா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இங்கே இருக்க எல்லாருக்கும் என்னோட பெரிய வணக்கம். சார் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இங்கே ஸ்க்ரீனில் நல்லா தெரிகிறேன்னா நான் ஒரு 50% நடிச்சிருப்பேன். பாக்கி 50 என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் நீங்கள் பார்ப்பீங்க. நாளைக்கு போயிட்டு இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, என்னோட டீமும் காரணம். ஸோ என்னோட டைரக்டர் சார், கேமராமேன் சார், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக இதுக்கு காரணமாக இருந்த ப்ரொடக்ஷன் சார், ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அதை தவிர்த்து மியூசிக் டைரக்டர் சார் ஒரு பெரிய ஜாம்பவான்களுக்கு மியூசிக் போட்டவங்க. அவங்க கூட இது என்னோட 4வது படம். நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், ஹாப்பியாக இருக்குது. சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஆனந்தராஜ் சார், நான் சின்ன வயசில் வந்து பார்த்து பயந்த ஒரு பொண்ணு நான். இன்னைக்கு ஆமாம், ஆனால் நான் குட்டியாக எனக்கு ஞாபகம் இருக்குது, பாஷாலாம் பார்க்கும்போது ஒரு சினிமா கனவோட பார்த்த ஒரு பொண்ணு நான். இன்னைக்கு அவங்க கூட நான் வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். பாண்டியில் எங்கேருந்தோ பாண்டியிலேருந்து வந்துட்டு இவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி நானும் பாண்டியிலேருந்து வந்தவ, பாண்டிச்சேரியிலேருந்து வந்த பொண்ணு. இன்னைக்கு அவங்க கூட நடிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் நானும் உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்லேயும் இந்த இடத்த பிடிப்பேன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் சம்யுக்தா மேமோட இது வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். மேம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீமேல் லீடாக இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணுறது முதல்ல வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி மேம் வந்திருக்காங்க. மேம், ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. அதை தவிர்த்து நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். யாருன்னா டைரக்டர் சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து நான் ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணுக்கு மேபி நினச்சிருந்தா ஒரு ஹிந்தி பொண்ணை கூப்பிட்டுருக்கலாம், மேபி மலையாளி, அதெல்லாம் தவிர்த்து சார் ஒரு தமிழ் முகம், ஆனால் அவங்க ஆங்கிலோ இண்டியனுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு நினச்சி சார் என்னை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பொதுவாக ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சுருக்காங்க. ஹீரோயின்ஸ் வந்து ஒரு 25 வயதுக்குள்ளே தான் இருக்கணும், முக்கியமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கூடாது, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குதுன்னு நான் கடந்து வந்த சினிமாவில் பார்க்குறேன். மேபி அது எந்த வகையிலன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு ஸ்டீரியோ டைப்பை சார் பிரேக் பண்ணி என் கதைக்கு இவங்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து நான் சாரை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். முக்கியமாக இப்போ நம்ம பார்த்துருப்போம், மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்போம். சார் சொல்லியிருக்காங்க, டெடிக்கேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் நான் எடுத்தேன், அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல, அவங்க டெடிக்கேட்டிவாக இருந்தாங்க, நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. சார், நாங்களும் இங்கே தமிழில் டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார். ஏன்னா தெரியல சார், நானும் ஒரு 4 படங்கள் பண்ணியிருக்கேன் சார். அதில் வந்து காந்தி கண்ணாடி, அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜாக பண்ணியிருப்பேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், அதில் நான் பண்ணியிருப்பேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பண்ணியிருப்பேன், ஸ்டண்ட்டு பண்ணியிருக்கேன்.
கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன் சார். ஞாபகம் இருந்துச்சு இங்கே பார்க்கும்போது சார் கூட ஞாபகம் வச்சு கேட்டாங்க. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். டெடிகேட்டிவ்னா என்ன டெடிகேஷன் சார்? நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம். ஆனால் அது உங்கள் கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்கள் காதுகளுக்கும் வந்து சேரலை. அது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல. மேபி மீடியா நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட் நாங்கள் தமிழ்லேயும் இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். முக்கியமாக சார் ஒரு சின்ன விஷயம், மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சாக இருக்கலாம். இங்கே எல்லாருமே ஓடுற குதிரையில் பந்தயம் கட்ட தான் தயாராக இருக்காங்க சார். ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்குது சார். ஒரு வாட்டி பந்தயம் கட்டி தான் பாருங்களேன் அது எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இங்கே இருக்க சில நல்ல உள்ளங்களோட சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன். ஸோ என்றைக்கும் அவங்கள நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பேசுகிற இடத்த வந்து ஒரு வைப் கிரியேட் பண்ணுறதுக்கு சில பேருக்கு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் தேவைப்படும். நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறைய சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த வந்து வைப்பாக கிரியேட் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் கூப்பிட போடுறவங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், அந்த இடத்த வந்து ஒரு பெரிய வைப்ரேஷனுக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. சில பேர் பேசுகிறத மட்டும்தான் பேச விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ரசிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரசனை உள்ள அக்கா தீபா அக்கா வாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, முன்னாடி இருக்கிற அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணங்கி. ஏன்னா அதில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேமராவில் 1 கோடி பேர் பார்ப்பாங்க. அதில் தைரியமாக பேசிட்டு ஒரு பிள்ளை உட்காந்துருக்காளா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஆனந்தராஜ் சார் வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறேன். நானும்மா சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தேம்மா. அவருக்கு வளைவியாக இப்போ நான் நடிச்சிருக்கிறது. நிஜமானவே நானும் சின்ன பிள்ளையிலேருந்து அவரை பார்த்துட்டு வரேன். அவரை பார்த்து பயந்த ஒரு சில ஆட்களில் நானும் ஒருத்தர். ஆனால் நம்ம படத்தில் தான் வில்லை, நிஜத்தில் அவர் வந்து ஒரு குழந்தம்மா. இந்த மாதிரி ஒரு குழந்தைய, அதாவது வளர்ந்த குழந்தைய நம்ம பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் வந்து இப்போது நம்ம ஆர்கே செல்வமணி அண்ணா இருக்காங்க. வந்தோடனே வந்து தீபாமான்னு அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெருந்தன்மை இருக்குல்ல, உண்மையிலே அந்த காலத்தில் இருக்கிற அத்துணை ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் அந்த ஒரு இது ஒன்று. அவங்ககிட்ட இருந்து தான் அந்த பணிவெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அம்மாவாக இருக்கட்டும், அம்மாலாம் வந்து அக்கா அம்மாலாம் அடி பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு தான் அம்மா. கரெக்டு தாங்க. அதனால் அக்காவுக்கு உண்மையிலே சொல்கிறேன், அவங்க வந்து ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ணுறதுலையே இருக்கட்டும். இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் யாருன்னா அக்கா தான். ஏன்னா வந்து அவங்கள நம்ம ஒரு மாறுபட்ட கோணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போது இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரை பற்றி முக்கியமாக சொல்லணும். ஏன்னா இத்தனை பேரை பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் வந்து இயக்குனர் தான். அவர் தான் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதற் காரணம். அவருக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னோட நன்றி. என்ன அப்படின்னா, மண்ணு, பெண்ணு, பொண்ணு, இந்த 3 விஷயத்தையே தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இருக்கிறான். இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான், பொண்ணு அடையணும்னு பேராசைப்படுறான். இப்படி மனிதன் வந்து ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான். இதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் சொல்லலை. ஆமாம், இந்த 3 விஷயத்தை தான் இதில் வந்து, அதாவது ஒரே கத்தியில் வந்து ஒரே உரையில் 2 கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இதில் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் வந்து ஆனந்தராஜ் சாருக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு உரையில் இருக்கிற கத்தி, இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதில் எல்லாம் சொருவலாம், எல்லாம் நடக்குன்றது தான் இந்த படத்தில் இன்னும் காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க. நான் நடித்ததை பற்றி சொல்லும்போது ஊரில் விளையாட்டாக கிராமத்தில் சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி, ஒருத்தி நேராக ஓடி வந்து எலியை போட்டான், இன்னொருத்தி சோத்தை போட்டான், இன்னொருத்துக்கு திருப்பி வந்து ஒருத்தி குழம்பு ஊற்றுனா, இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்சான். இப்போ மனுஷன் சாப்பாட்டை பிசையணும்ல, பிசையும் போது ஒருத்தி கையை பிடிச்சிட்டான். நான் வந்து முதல் பொண்டாட்டி, உனக்கு நான் குழம்பு ஊற்றினேன், இக்குழம்பை மட்டும்தான் திங்கணுங்கிறான்.
இன்னொருத்தி நான் முதல் பொண்டாட்டி, உனக்கு சோறு போட்டேன், நீ சோறை மட்டும் தான் திங்கணுங்கிறா. இப்போ ரெண்டையும் போட்டு எப்படி பிசைய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் 2 பேரும் கோவப்பட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டாள். அதனால் 2 வச்சுக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல்ல நல்லா தான் இருக்கும், போக போக தான் அது கத்தி கழுத்தை இருக்குதா எல்லாம் ஏதுங்கிறது தெரியும். அதே மாதிரி கருத்துக்கள் நம்ம நிறைய சொல்லுவோம். நான் அன்னைக்கு போன தடவை பாட்டு படிக்கும்போது மறந்துட்டேன், அது ஒப்பிச்சுட்டு தான் நான் உட்காருவேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, அதனால் நீங்கள் எல்லோரும் தவறாக எடுத்துக்கிடாமல் அந்த பாட்டை இன்னொரு படம் நான் தெளிவாக பாடிட்டு மனசார உட்காந்துக்கிறேன். அதாவது கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி, காரருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன், இரவும் துஞ்சாது என் கண். இதான் ஔவை பிராட்டியவருடைய பாடல். அந்த பாடலை வந்து போன தடவை மறந்துட்டேன். எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல, ஒரு 1000 வாட்டி இதை படிச்சிருப்பேன். இப்போ கரெக்டாக ஒப்பிச்சிட்டெல்லாம் இதுக்கு நீங்கள் கை தட்டியிருக்கணும். ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பாட்டை நான் மறந்துட்டேன், அதனால் இந்த தடவை சொன்னேன். உண்மையிலே நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே என்னை பற்றி நிறைய எழுதுறதுனால தான் எனக்கு நிறைய படங்கள் வருது. அதுக்கு வந்து முதல்ல இங்கே முன்னாடி இருக்கிற என்னோட சகோதர சகோதரிகளுக்கு வந்து ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக ஒன்று சொல்லணும், தைரியமாக ஒரு விஷயத்த பேசாத பேசல, வீட்டில் தான் உட்காந்துருப்பேன். நான் வந்து ஒரு அக்காவாக மேடையில் சொல்கிறேன். கோவம் வருதா மனசுக்குள்ளே வச்சுக்க, ரூமில் வச்சு எல்லா வேணாலும் திட்டிக்க, பப்ளிக்கில் சொல்லன்னு வச்சுக்க, படம் கிடைப்பது கடினமாக இருக்கும். அதனால் சில விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே பேசிட்டு வெளியில் வந்து நம்ம நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுட்டு போயிடுறேன். இப்போ தீபாக்கா நடிக்கிறேன்ல, அதே மாதிரி நடிச்சுட்டு அந்த அக்கா நல்லா அக்கா அப்படின்னு ஒரு பேரை வாங்கிட்டு உட்கார மாதிரி உட்காந்துக்க. ஆனால் உண்மையிலே உன்ன மாதிரி நேர்மையான பிள்ளைகளை நான் வந்து கையெடுத்து கும்பிடுறேம்மா. ரொம்ப தைரியமான ஸ்பீச், அதுக்காகவே உனக்கு நான் மறுபடியும் வாழ்த்து சொல்கிறேன். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. பாட்டை மறந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஸ்பீச் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப நேரம் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. எல்லாரும் சின்ன வயசுலேருந்தே ஆனந்தராஜ் சாரை பார்த்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு உங்கள் மனசை ரொம்ப புண்படுத்துகிறாங்க சார். அதுக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணுறேன். ஆனால் இப்போ ஒருவேளை இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டிங் எடுத்துட்டு யாரெல்லாம் இவங்க ஃபேன்னு கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் கை தூக்குவாங்க. சேச்சியோடைய வலிய ஃபேன் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சகிலா சேச்சி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மேடை மேலே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். எல்லார் பேரும் சொல்லவே முடியாது சார், அதுதான் எப்பவுமே பயப்படுவேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறணுன்னா எல்லார் பேரும் சொல்லணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் ரொம்ப அழகான ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது முகுந்தன் சாருக்கு தான், டைரக்டருக்கு. அண்ட் இந்த சான்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்தது என் கூட பிறக்காத என்னோடய சிஸ்டர் விஷ்ணுப்ரியா. இந்த நேரத்தில் நான் அவள் பேர் சொல்லனா வேறு எந்த நேரத்தில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் ரொம்ப அழகான கேரக்டர். அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கேன். இப்போது நாங்கள்லாம் அப்போவே எனக்கு ரொம்ப பயம் ஸ்டேஜ் மேலே பேசணுன்னா. ஆனால் இப்போது ஆராத்யா வேறு லெவலில் பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எங்கள் உதயகுமார் சார்கிட்டலாம் என்னோடய பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போயிருக்கேன் ஆஃபீஸ்க்கு. அவரெல்லாம் எங்களை எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நம்ம நினச்சிக்கிறது தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அதனால் அப்படின்னா நான் எப்படி 30 வருஷமாக சினிமாவில் இருந்திருப்பேன்? ஓகே, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் வெரி போல்ட் ஸ்பீச். அண்ட் அண்ணே ஆனந்தராஜ் அண்ணே, அதாவது என்னை பார்த்தும் இதை தானே சொல்கிறாங்க. முந்தா நேற்று கூட போயிருந்தேன். நான் சின்ன வயசில் உங்கள் போஸ்டரை ஏன் இப்படி நீ சின்ன வயசுனா 18 19 வயசுனா நீங்கள் சினிமா பார்க்க வர நேரத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுதானே டிஃப்ரென்ஸு. எப்போ பாரு நாங்கள் சின்ன வயசில் உங்கள் படம் பார்த்தோம், நாங்கள் சின்ன வயசில் உங்களோட ரசிகராக இருந்தோம். ஆனால் ஃபீலே பண்ணாதீங்கன்னு, நமக்கெல்லாம் இன்னும் சின்ன வயசு தான். ஏன்னா நம்ம அன்னைக்குலேருந்து இன்ன வரைக்கும் நடிச்சிட்டே இருக்கோம். அண்ட் ஸ்ரீ ரொம்ப க்ளோஸு தோஸ்து, சொல்லவே வேணாம். மியூசிக் இஸ் வெரி ஃபைன் ஆஸ் யூஷுவல். அண்ட் தீபா சூப்பரு. அண்ட் அகெயின் படம் செம்மையாக இருக்கும், செம்ம சிரிப்பாக இருக்கும். ஆனால் ப்ரொடியூசர் சார் இங்கேயே கதையெல்லாம் சொல்லிட்டீங்க.
அதுதான் ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிடக்கூடாதுன்றது. எல்லாம் எழுதி வச்சுட்டு கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் அந்த அதெல்லாம் மறந்துடுங்க. படம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதோட வந்து சக்ஸஸ் மீட்டில் திருப்பி மீட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ சார். நிறைவாக திரைப்படத்தின் இயக்குனர் ஏஎஸ் முகுந்தன் அவர்கள். இது என்னுடைய முதல் படம். மதராஸ் மாஃபியா கம்பெனி இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டுக்கு வந்து எங்களை வாழ்த்த வந்த இயக்குனர் முன்னோடிகள் திரு செல்வமணி சார் அவர்களுக்கும், ஆர்வி உதயகுமார் சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, ஊடக, சமூக வலைதள நண்பர்களுக்கும் நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் வந்து அவர் பேசிக்கலாக ஒரு அட்வொகேட்டு, ஆனால் அவருடைய பேஷன் வந்து சினிமா. இப்போ நான் அவரை பற்றி என்னென்னலாம் சொல்லணும்னு நினச்சனோ அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த ஷூட்டிங் திட்டமிடப்பட்டு எல்லாமே கரெக்டாக, எந்த பிரேக்கேஜ் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வந்து முடிஞ்சது காரணம் அவருடைய ஒத்துழைப்பு தான். செல்வமணி சார் சொன்ன மாதிரி அதில் என்ன நம்ம பண்ணோன்றதை சக்ஸஸ் மீட்டில் சொல்கிறோம். கண்டிப்பாக அவர் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அதை சொன்னார். அதை கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் சொல்லுவோம். அது ப்ரொடியூசரே அப்புறம் சொல்லுவார். ஸோ எல்லாருக்குமே, டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே சம்பள பாக்கின்றதே கிடையாது. அன்னன்னைக்கு ஒர்க்கு அன்னன்னைக்கு கொடுத்துருவார். பெப்சி தொழிலாளருக்கு எல்லாருக்கும் அந்த சம்பளம் அன்றைக்கே போயிடும். வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அவரே கிளம்பி வருவார். கோர்ட்டில் கேஸ் இருக்கும், முடிச்சுட்டு 4 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து ராணிப்பேட்டிலேருந்து வருவார். வந்து அவர் கையால் செட்டில் பண்ணிட்டு தான் நைட்டு 12 மணி 1 மணிக்கு போவார். அது மாதிரி அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வரும்போது ஒரு அந்த கிளாரிட்டி ஒன்று இருக்குது அவர்கிட்ட. அவர் தான் அந்த படத்தோட கதை. ஆக்சுவலாக சாரோட மிஸ்ஸஸ் பேர் வரும் சுஜாதா ரங்கராஜன் மாதிரி, இது சுகந்தி அண்ணாதுரை அப்படி வரும். அவர்கிட்ட பொதுவாக ப்ரொடியூசர்கள் வந்து பணத்தோட படம் பண்ண வருவாங்க. பணத்தோடு சேர்ந்து கதையோடு வந்தார். ஒரு 4-5 அவுட்லைன் சொன்னார். நான் வெவ்வேறு கதைகளில் மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில். எனக்கு 2 பேருக்கும் பொதுவான நண்பர் விநாயகமூர்த்தின்னு ஒருத்தர், அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ அவர் எங்ககிட்ட இருக்கிற லைனை கேளுங்கனாரு. அவர் சொன்ன 4-5 லைனில் ஒன்று கொஞ்சம் ஸ்பார்க்கிங்காக இருந்தது. ஸோ அதை டெவலப் பண்ணி அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது. உடனே ஆஃபீஸ் போட்டார், உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டார். இது எல்லாமே 6 மாதத்தில் முடிச்சிட்டோம் படத்தை. அதே மாதிரி இந்த கதை வந்து இதுதான் ஃபைனல் முடிவான உடனே யாரை வச்சு பண்ணுறதுன்றது பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது. ஆனால் எனக்கு வந்து ஆனந்தராஜ் சார் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொன்ன உடனே இம்மிடியேட்டாக அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வருது நோ லுக்கிங் பேக். அவர் தான் வேணும். சார் சொன்ன மாதிரி 2-3 தடவை போய் மீட் பண்ணோம், பேசணும். நிறைய விஷயங்கள் கொஞ்சம் எல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வரணும் இல்லைங்களா. அவருடைய விருப்பமும் ஒன்று இருக்குது. அவர் வந்து ஒரு சாதாரண, நீங்கள் வந்து ஹீரோவாக பார்த்துருக்கலாம், வில்லனாக பார்த்துருக்கலாம், காமெடியனாக பார்த்துருக்கலாம். வெர்சடைல் ஆர்டிஸ்ட் அவர். கிரேட் ஆர்டிஸ்ட். அவர் கொடுக்குற சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இன்றைக்கி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை இண்டஸ்ட்ரியில். நான் ஓப்பனாக சொல்வேன். அதை நான் சார்கிட்டே சொல்லியிருக்கேன். ஒரு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரங்காராவ் சார் சொல்லுவாங்க, டிஎஸ் பாலையா சார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஜானரில் தான் பண்ணாங்க. இவர் எல்லாமே பண்ணுறாரு. இப்போ பேரரசு சார் சொன்னது கூட நான் மறுத்து சொல்கிறேன். ஏன்னா அவரை பார்த்தா சிரிப்பு தான் வருதுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் படம் பாருங்கள் சார். இது எல்லாமே பிளண்ட் பண்ணி ஒரு யூனிக்கான கேரக்டரைசேஷனாக இருக்கும். அதை மிக அழகாக உள்வாங்கி இன்னும் அவுட் சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யூ ஆர் சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அதில் நோ டவுட். பெரிய கோஆப்ரேஷன். அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட எத்தனை நாள் நான் சொன்னனோ கரெக்டாக அந்த நம்பர் ஆஃப் டேஸில் முடித்தேன் படத்தை. அவர் ஸ்டன் ஆகிட்டார். எப்படி இவ்வளோ அப்படியே கத்திரிக்கோள் நறுக்குன மாதிரி கரெக்டாக எப்படி பிளான் பண்ணி பண்ணேன்னு. இன்னொன்று, அவர் வந்து கேரவனில் உட்காந்துட்டு ஒரு சீன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரண விஷயம், பண்ணிட்டு போகலாம். ஒரு நாள் கூட அப்படி பண்ணதில்லை. அவர் சொன்ன மாதிரி 4 சீன் 5 சீன் ஆகும். காலையில் வந்தார்னா சில சமயம் 1.5 கால் ஷீட் 2 கால் ஷீட் போகும்போது நைட் வரைக்கும் அப்படியே முடிச்சு கொடுத்துட்டு போவார். அவருக்கு அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுதான் அந்த பேஷன், டெடிக்கேஷன். ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதே மாதிரி சம்யுக்தா, இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர்னும் போது எனக்கு ஃபிசிக்கலாகவும் லுக்காகவும் இருக்கணும். அதே மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸும் சட்டிலாக இருக்கணும், ஒரு மாதிரி ரிஜிடாக இருக்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தோம். அப்புறம் நம்ம பிஆர்ஓ சதீஷ் சார் தான் எனக்கு ரெஃபர் பண்ணார். அவங்க போய் கதை சொன்னேன். கதை கேட்டு முடித்த 1 ஹவரில் நான் இதை பண்ணுறேங்க, எனக்கு ரொம்ப நாளாக இது மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அது இல்லாமல் இது வேறு மாதிரி இருக்குது பண்ணுறேன்னாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். ஸோ அமேசிங். ஷி வாஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டாங்க. அதை மாஸ்டரோட பேசிவிட்டு அவங்களுக்கு எதாவது ரிஸ்க் ஆகிட போகுதுன்னு சொல்லி ஒரு டூப்பை கூப்பிட்டு வந்துட்டோம் காலையிலே சேஃப்டிக்கு. ஆனால் ஒரு ஷாட்டு கூட டூப் போடுறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. இந்த டே லாங் ஒர்க் பண்ணாங்க. எல்லாமே ஒரிஜினல் ஷாட்ஸ். தேங்க்யூ சம்யுக்தா.
அதே மாதிரி தீபாக்கா ஃபென்டாஸ்டிக். அவங்க இன்றைக்கி இருக்க எல்லா கேரக்டரும் பண்ணுறாங்க. அம்மா கேரக்டர் பண்ணுறாங்க, ஒய்ஃப் கேரக்டர் பண்ணுறாங்க, அக்கா கேரக்டர் பண்ணுறாங்க. ஒரு கேரக்டர் எல்லா கேரக்டர்லேயுமே ரொம்ப பிரமாதமாக கலக்கிட்டீங்க. தேங்க்யூக்கா. அதுக்கப்புறம் முனிஷ்கான் சார் இன்றைக்கி வர முடியல, வேறு ஷூட்டில் இருக்கார். ஆராத்யா அவங்களும் ரொம்ப சட்டிலாக பண்ணாங்க, என்ன வேணுமோ அதை கரெக்டாக பண்ணாங்க. அதே மாதிரி நடித்த மற்ற எல்லாருமே பிரமாதமாக பண்ணாங்க. இந்த படம் இன்றைக்கி விழா நாயகன் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார், அவர் சார் செல்வமணி சார் சொன்னதான் கரெக்டான வார்த்தை. அதுதான் அந்த அனுபவம், அந்த மெச்சூரிட்டி சார் சொன்ன வார்த்தை. நீங்கள் இருக்கிற இந்த இடம் சரியான இடம் இல்லை சார், யுவர் ஹைட்ஸ் ஆர் தேர். நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா நிச்சயமாக வரலாம். ஆனால் அவ்வளோ டேலண்டட் பர்சன், இன்னொன்று அவ்வளோ ஹம்பிள் பர்சன். இந்த படத்தில் 2 சாங் இருந்தால் போதும்னு பிளான் பண்ணோம். ஆனால் படம் ஓவராலாக பார்க்கும்போது அந்த பிளேஸ்மெண்ட்டில் வேறு ஒரு சாங் வச்சுருந்தேன் மாண்டேஜுக்கு, அது அப்புறமா சொல்கிறேன். ஆனால் அந்த இடத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போல்டாக, ஏன் சார் வேறு சாங் போடணும், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதோட டாப்பை நான் ஒன்று போடுறேன்னு சொல்லி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு அந்த சாங்கை. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு தீம் சாங் தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதையும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு, சம்பளமே வாங்கலை. அந்த டெடிகேஷன் சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் சார். அப்புறம் லிரிஸ்ட் நம்ம கார்த்திக் சார், அவர் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் பிரமாதமாக எழுதுறாரு, நல்ல லைன்ஸு, ஸ்பான்டேனியஸாக எழுதுறாரு. அது ஒரு பெரிய ப்ளஸ். கவிஞர்கள் டியூனை வாங்கிட்டு போய் 2 நாள் கழிச்சு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, அது அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஸ்பான்டேனியஸாக லைன்ஸ் சொல்கிறாரு, அழகான தமிழில் சொல்கிறாரு, அந்த கான்செப்ஷனோடு சொல்கிறாரு அழகாக. வாழ்த்துக்கள். நம்ம படத்தில் இணைஞ்சு நீங்கள் வேலை செஞ்சு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த படம் வந்து குறித்த டைமில் முடிச்சிருக்கேன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அசோக் ராஜ், நம்ம படத்தோட கேமராமேன். அவர் இன்றைக்கி வர முடியல, அவர் திருச்சியில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கார். அவர் இல்லைன்னா இந்த பிளான் பண்ணபடி முடிச்சிருக்க முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கேமராமேன் அமைகிறதுன்றது ஒரு வரப்பிரசாதனே சொல்லுவேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவார், அதில் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். கொஞ்சம் எங்களுக்குள்ள முரண்பாடுகள் வரும், கோபம் வரும். ஆனால் அடுத்த செகண்டே சார் அடுத்து என்ன சார் வந்து நிற்பார், அவ்வளோ ஃபாஸ்ட். ப்ரொடியூசர் சார், நீங்கள் அடுத்து என்ன வச்சு பண்ணாலும் சரி, யாரை வச்சு பண்ணாலும் இந்த மாதிரி கேமராமேன் டெக்னீஷியன்லாம் யூஸ் பண்ணுங்கள் சார் தயவு செஞ்சு. ஏன்னா அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவ்வளோ அற்புதமான ஒரு டெக்னீஷியன், ரொம்ப ஹம்பிள் தான் வரும். அதே மாதிரி எடிட்டர் சார், இந்த படம் வந்து ஒரு 2 hours 40 minutes இருந்தது. அதை நான் வந்து ஒரு 2 hours வைக்கலாம், இல்லை 2:05 வைக்கலான்னு பிளான் பண்ணேன். ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2-3 வெர்ஷன்ஸ் பண்ணோம். எதுவுமே முகம் சொல்லிக்காமல் திரும்ப உட்காந்து ஃபுல் படத்தையும் எடிட் பண்ணி நறுக்கி அழகாக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ ஃபாஸ்ட் பேஸில் இருக்கும். அதுக்காக வந்து லேக் இல்லாமல் இருந்தால் மட்டும் படாது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் அவருக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் கோஆப்ரேட் பண்ணார், எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்பார், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருடைய ஒத்துழைப்பு எல்லாமே சாத்தியமே இல்லை, அதனால் எல்லாருக்கும் நன்றி. சாரி, 1 செகண்ட் சார், தேங்க்ஸ் சொல்லணும். எல்லோரும் யாரையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆமாம் சார், அதே மாதிரி இந்த எங்கள் டீமில் நான் நிறைய பேர் அசிஸ்டண்ட்டும் வச்சுக்கல சார். உண்மையிலே ஒரு கோஆர்டினேட்டர், அவர் என்னுடைய நண்பர், அவர் ஏற்கனவே படம் பண்ணவர் தான், மிஸ்டர் துரை கே முருகன். அவர் நட்பு ரீதியாக இணை இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணார். இன்னொரு 3 பேர் மட்டும் தான் வச்சுட்டேன், சிவசக்தி பெருமாள், கௌசல்யா சேகர், ஸ்ரீதர். 3 பேரும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. இத்தனைக்கும் நான் ஓப்பனாக சொல்லணும்னா அவ்வளோ பெரிய சம்பளம்லாம் கொடுக்கல. எனக்கு முதல் படம் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னா நட்பு அடிப்படையில் தான் வந்தாங்க. ஆனால் சம்பளம் கொடுத்தோம். ஆனால் அவங்க போட்ட எஃபர்ட்ன்றது எனார்மஸ் எஃபர்ட். இல்லைன்னா எதுதான் இந்த டீம் இல்லைன்னா சாத்தியமே இல்லை, அதுதான் உண்மை. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அதே மாதிரி பிஆர்ஓ சாருக்கு நன்றி. 1 செகண்ட் சார், முடிச்சுக்கலாம். முக்கியமாக என்னுடைய டான்ஸ் மாஸ்டர்ஸ் 2 பேருமே வர முடியாமல் போச்சு, அவங்க ஷூட்டில் இருக்காங்க. ராதிகா மாஸ்டர் அண்டு தினா மாஸ்டர். அப்புறம் ஃபைட் மாஸ்டர், அவர் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பு. நீங்கள் ட்ரெய்லரில் கொஞ்சம் தான் பார்த்தீங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், படத்தை பாருங்கள், வேறு லெவல். அதே மாதிரி சம்யுக்தா ஷுட் தேங்க் ஹிம் ஆல்சோ. ஏன்னா அவங்கள அவ்வளோ சேஃபாக பார்த்து கரெக்டாக பண்ணி அவங்கள எந்த ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகாமல் அவங்கள நீங்கள் அனுப்பிச்சி விட்டோம். ஆனால் நீங்கள் ஃபைட்டை பாருங்கள், விஜயசாந்தி மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவங்க இன்னொரு விஜயசாந்தி ஆக போகிறாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆராத்யா சார், அதே மாதிரி மற்ற யாரும் பேர் விட்டு தான் மன்னிச்சிங்க, எல்லோரும் நன்றி. முக்கியமாக என்னுடைய இத்தனை வருட போராட்டம், இந்த சினிமா பயணத்தில் ஒரு டைரக்டராக இன்றைக்கி நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட். அதுக்கு என்னுடைய ஒய்ஃப் வித்யாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை
பெற்றெடுத்த அம்மாவுக்கு நன்றி. முக்கியமாக என்னுடைய பிரதர், யங்கர் பிரதர் சண்முகம், அவர் ஊரில் இருக்கார், வரல. அவரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார், அவ்வளோ மாரல் சப்போர்ட். அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் என்றைக்கும் சினிமா விட்டு ஓடி இருப்பேன். அதனால் அவங்க எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த படம் வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார் வந்து ரொம்ப 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 ஹாப்பி. ஏன்னா இந்த அவுட்லைன் சொன்னது அவர், இன்ச் பை இன்ச் நான் டெவலப் பண்ணி அப்டேட் பண்ணேன். ஃபுல் டைலாக்லாம் எழுதி ஃபுல்லாக படிச்சுட்டு போகலான்னு திருப்தியாக சொன்னார் இல்லைங்களா. படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி, திருப்தியாக தான் இருக்கார். ஸோ நவம்பர் மாதம் நம்ம ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். நம்ம பத்திரிகை, டிவி, ஊடக, சமூக வலைத்தள ஊடக நண்பர்கள் இந்த படத்தை நல்ல முறையில் ஆடியன்ஸுக்கு கொண்டு சேர்க்கணும். நாங்கள் வெற்றி பெறணும். எங்களை மாதிரி நிறைய பேருக்கு இந்த ப்ரொடியூசர் வாய்ப்பு தரணும். சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம், எல்லாருக்கும் நன்றி.